நம்முடைய இந்த 11ஆம் திருமுறை தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் சென்ற அமர்வு வரைக்கும் இந்த திருமுறையில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரபந்தக்கட்டு, முதல்ல அளவை பெருமான் சங்கப்புலவர் என்று சேக்கடார் பெருமானாலே புகழப்படக்கூடிய சிவபெருமானை அருளி செய்த முதல் பாசுரம் திருமுக பாசுரம் என்று 11ஆம் திருமுறையில் முதல்ல அமைந்த பிரபந்தம், அதனை விளக்கி சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையாரோட பிரபந்தங்கள் அடைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் காரைக்கால் அம்மையாரோட பிரபந்தங்கள் மூத்த திருப்பதிகங்கள் 2, இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி மற்றும் எல்லாம் வரிசையாக செஞ்சிருக்கிறோம். அற்புத திருவந்தாதியில் 100 பாடல், இதில் 90 பாடலை நம்ம வகுப்பில் செஞ்சுவிட்டு 10 பாடல்களை காரைக்கால் அம்மையாருடைய கஷேத்திரத்திலே சென்று திருவாலங்காட்டிலே நாம் சிந்தித்த அற்புதமான ஒரு அனுபவத்தோடு சென்ற அமர்வு அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இதற்கு அடுத்து இருக்கக்கூடியதாகிய பிரபந்தம் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் அருளி செய்த கஷேத்திர வெண்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம். ஆனால் அடுத்து நம்ம சேரமான் பெருமாள் நாயனார்னு பேசி கொண்டிருந்தோம் இல்லையா? இதில் ஒரு 24 வெண்பா இருக்குது. இந்த 24 வெண்பாவும் நிறைவானதுக்கு பிறகு தான் நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் வருகிறார். இந்த ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் இந்த திருமுறை ஆசிரியர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் இருக்கிறார். பொதுவாக 63 நாயன்மார்கள் எல்லாருமே புலவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் பாடியதெல்லாம் திருமுறையில் இடம்பெற்றுவதில்லை. அதில் சிலர் மட்டும்தான் நமக்கு திருமுறை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதே போல் திருமுறை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பலர் நாயன்மார்கள் பட்டியலையும் இல்லை அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இந்த வரையறையை நம்ம 10ஆய் பணிவார்க்கும் எல்லாருக்கும் அடின்னு வச்சுட்டோம்னா சரியாக போயிடும். ஆனாலும் கூட இந்த 11ஆம் திருமுறை இடம்பெற்றிருக்கக்கூடிய சிலர் நமக்கு நாயன்மார் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் காரைக்கால் அம்மையார் அவங்க நாயன்மார் பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்க அருளி செய்த பிரபந்தத்தை நமக்கு இந்த திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து இந்த ஐயடிகள் காடவர் கோன் நாயனார், இவரும் நாயன்மார் பட்டியலில் இருக்கிறார். இவர் அருளி செய்த பிரபந்தம் ஒன்று நமக்கு இங்கே இருக்குது. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார், அவரும் நாயன்மார் பட்டியலில் இருக்கிறார். அவர் செய்த பிரபந்தமும் இங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த ஐயடிகள் காடவர் கோன், காடவர் என்கின்ற சொல்லு பல்லவர் அரசர்களை குறிக்கிறது. காடவர் அப்படின்னாலே அதை குறிக்கும், பல்லவ அரசர்களை குறிக்கும். எப்படி சோழர், செம்பியன், வளவன் இதெல்லாம் சோழரை குறிக்குமோ, அதேமாரி காடவன் அப்படின்னா யாரை குறிக்கும்? பல்லவ அரசர்களையே குறிக்கும் என்று பார்க்கிறோம். அது எந்த மல்லன் அந்த இல்லை அவன் பேர் அப்படி இருக்கு, மற்போரில் வல்லவன் என்பதனால அவனுக்கு மல்லன்னு பேர். மல்யுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அது மல்லரை வாட்டியன்னு ஆண்டாள் கூட போடுறாங்க. மற்போரில் வல்லவன்கிறதுனால அவனுக்கு மாமல்லன்னு பேர். பல்லவர், இந்த பல்லவர் அப்படிங்கிறவங்க, பல்லவ அரசர்கள் அப்படிங்கிறவங்க தொண்டை நாட்டை காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு மரபினர். இவர்களுடைய மரபு குறித்து பல்வேறு செய்திகள் உண்டு. இவர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்ற ஒரு செய்தி கூட உண்டு. இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், தமிழினத்தை சேர்ந்த அரசர்கள் தான் என்ற செய்தி உண்டு. இந்த பல்லவ அரசர்களை பற்றி ஒரு தொன்மையான செய்தியை பற்றி பேசணும்னா, மணிப்பல்லவம் என்று ஒரு தீவு பூம்புகாரு கிழக்கு இருப்பதாக மணிமேகலை, சிலப்பதிகாரம் முதலிய இலக்கியங்கள்லாம் சொல்லுகிறது. அந்த மணிப்பல்லவம் என்கின்ற தீவிலிருந்து ஒரு அரசகுமாரன் ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு, சரி அந்த பல்லவ அரசன் வந்து இங்கே தங்கியிருந்து அவன் அரசாட்சி பண்ணதுனாலே அவனுக்கு பல்லவன், மணிப்பல்லவம் என்கின்ற தீவிலிருந்து வந்ததுனால அந்த அரச மரபுக்கு பல்லவர் என்று பெயர் இருந்ததாக ஒரு கருத்து உண்டு. மணிப்பல்லவம் என்கின்ற பெயரில் ஒரு நாவலே உண்டு, படிச்சிருக்கீங்களா? தீபம் நான் பார்த்தசாரதி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. மணிப்பல்லவம் அது இந்த புத்த பீடிகை பற்றின விஷயங்கள்லாம் வரும். மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா புத்த பீடிகைன்னு ஒன்று உண்டு. அது மணிப்பல்லவங்கிற தீவிரத்தை அது இருப்பதாக சொல்லப்படும். அப்படியா? தீவு பகுதி வங்காள விரிகுடா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தெரியும். இந்த அதெல்லாம் நிறைய தீவுகள் இருக்கு இல்லையா? அந்த தீவுகளில் ஒரு தீவுன்னு வச்சுக்கொண்டே தான். அதில் இந்த வைகாசி விசாகத்தன்று புத்த பூர்ணிமான்னு கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு ஒரு புத்த பீடிகை அதில் தோன்றும் என்றும் அதிலேருந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்ததாகவும் மணிமேகலை சொல்லுகிறது. ஆமாம், அது அக்ஷய திருதியாக கொண்டாடுறாங்களே, அப்படிலாம் இருக்கிறது. இந்த பல்லவ மணிப்பல்லவங்கிற தீவிலிருந்து வந்த அரச மரபுங்கிறதுனால இவருக்கு பல்லவர்னு ஒரு பெயர் இருப்பதாக சொல்கிறார்கள். இது நமக்கு தெரியாது.
அதே மாதிரி கோவலனும் கூட ஆற்றுல கோவலன் இல்லை, ஒரு பத்தினி பெண்ணுடைய கணவன் ஒருவன் கடலில் விழுந்துருவான். அவன் கப்பல் கவுந்து போயிட்டான் அப்படின்ட்டு செய்தி நிலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவன் என்ன ஆவான்னா அவங்க ஒரு தீவில் ஒதுங்கியிருப்பான். அது தெரியாமல் அவனுடைய மனைவி உடன்கட்டை ஏறதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த நேரத்தில் தெய்வம் தடுக்கும், உன் கனவு உயிரோடு தான் இருக்கிறான், நீ உடன்கட்டை ஏற வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அந்த மணிப்பல்லவம் என்கின்ற தீவோடு தொடர்புடைய செய்திகள் பார்க்குறோம். அந்த மணிப்பல்லவம் தீவிலிருந்து வந்தவர்களாக இவர்கள் சொல்லப்படுவதனால இவர்கள் பல்லவர்னு பேர். இவர்களுக்கு வேறு சிறப்பான பேர் காடவர். தமிழ்நாட்டில் இவர் பெரும்பாலும் நம்ம தமிழ் திருமுறை இலக்கியங்களில் இந்த பல்லவ அரசர்களை பற்றி காடவர் என்கின்ற குறிப்பு தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த பல்லவ மரபுலேயே நமக்கு 2 நாயன்மார் இருக்கிறாங்க. ஒருத்தவர் கழற்சிங்க நாயனார், ஒருத்தர் இருக்கார். கழற்சிங்க நாயனார் அப்படிங்கிறவர் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லப்படுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய காலகட்டத்தில் அவர் சிதம்பரத்துக்கு அருளி செய்த பதியத்தில் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய இந்த தில்லை நம்முடைய திருத்தொண்ட தொகையில் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான்னு சொல்கிறார். அதே சிதம்பரத்தை அவர் பாடும்பொழுது உரிமையார் பல்லவருக்கும் திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுகின்றார். அவர் காலகட்டத்திலே பல்லவ ஆட்சி நடக்கிறது, சிற்றரசர்கள் எல்லாம் அவர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார். அதே மாதிரி திருத்தொண்ட தொகையில் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்கிறோம் பாருங்க. காக்கின்ற, காத்து, கின்று, ஆணின்று, இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை அப்படிம்பாங்க. காக்கின்ற பெருமான் அப்போ காத்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தமாகுது. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருத்தொண்ட தொகையை பாடும்பொழுது இருந்த அரசர் யாருன்னு தெரிகிறது, அந்த கழற்சிங்கர்னு தெரிகிறது. கடசூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழற்சிங்கன் அடியார்க்கு முடியன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் பல்லவராஜன் தெரிகிறது. இந்த பல்லவ அரசர் தான் சிறுத்துணை நாயனாரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார். கழற்சிங்க நாயனாருடைய மனைவி பேர் சங்காதேவின்னு பேர். சங்கா என்கிறவர்கள் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, ராஷ்டிரகூட அரச மரபை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இந்த அம்மையாருக்கு அதனால தான் சிவபக்தியினுடைய பெருமையும் சிவபூஜையினுடைய பெருமையும் தெரியாததுனால. ஆனால் அரசர்களிடத்த மணவினை தொடர்பில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்காக கொள்வினை கொடுப்பனை உண்டு, சமய விரோதம்லாம் இல்லை. அதன்படி தான் நம்முடைய இன்றசி நெடுமாற பாண்டிய நாயனாரும் மங்கையர்க்கரசி அம்மையார் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். மங்கையர்க்கரசி அம்மையார் சோழ நாட்டை சேர்ந்தவங்க, சைவ மரபு. இன்றசி நெடுமாற பாண்டிய நாயனார் சமணர். ஆனால் 2 பேரும் மணவினை தொடர்பு செய்து கொண்டிருக்கிறார்களே பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இருக்கிறது மாதிரி திருமணத்தில் சமயம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது தெரிகிறது. அப்போ அந்த காலத்தில் சாதியம், அது மீன் சாதிங்கிறது இந்த இடத்துல 5 வழக்கம் தான், அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அந்த பழைய காலத்து தமிழகத்தில் சொல்கிறோம். இப்போ இந்த காடவர்கோன் கழற்சிங்க நாயனார் அவர் சங்கா என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட இளவரசி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மையார் கூட திருவாரூர் கோயிலுக்கு அவர் வந்திருக்கிறார். திருவாரூர் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுவாமி வழிபாட்டில் நாயனார் இருக்கும் பொழுது இந்த அம்மையார் அப்படியே இறங்கி வெளியில் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பூ மண்டபம், பூ தொடுக்கக்கூடிய மண்டபம். அங்கே ஒரு சாமிக்கு பறித்து வைத்திருந்த ஒரு பூ சிதறி கீழே கிடந்துச்சு. அந்த பூ அழகாக இருக்கிறது என்று அந்த அம்மையார் எடுத்து நுகர்ந்து பார்த்தாங்க. உடனே சிவபூஜைக்குரிய பூவை இப்படி அனுசிதம் எண்ணுகின்றாயன்னு கோவம் வந்துருச்சு. அங்கிருந்த பூ கொற்ற தொண்டு செய்யக்கூடிய செருத்துணை என்பார்கள். அவர் தஞ்சை, கீழே தஞ்சைன்னு ஒரு சொல்லுவாங்க, அது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குதுங்க. தஞ்சை மன்னவனாம் செருத்துணை அடியார்க்கும் அடியன்னு வருகிறது திருத்தொண்ட தொகையில். அந்த நாயனார் அந்த அம்மையாரை பிடித்து மகாராணின்னு கூட பார்க்காம, இன்றைக்காவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் கொலை பண்ணான்னு நேரடியாக குத்துனதை பார்த்தா கூட அது அந்த எவிடன்ஸை கொடுத்தா கூட 10 நாளுக்கு உடனே மாஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க, 10 நாள் ரிமாண்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணை எடுத்து விசாரிக்கணும். அதுக்கப்புறம் ஏன் பண்ண எதுக்கு பண்ண எல்லாம் விசாரித்து நேரடியே வந்தால் குத்துனான்னு ஆதாரம் இருந்தால் கூட 10 வருஷம் எடுத்துருவோம் இன்னைக்கு, இல்லையா? இன்றைக்கு உள்ள விஷயம் இப்போவே. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அரசன் நினைத்தது தான் சட்டம், வல்லான் வகுத்தது தான் அங்கே சட்டம் அந்த காலத்தில். அப்போது அரசனுடைய தேவியை இப்படி அலசிதம் பண்ணாக்க என்ன நடக்குங்கிற சிந்தனை இல்லாமல் வீரத்தோடு கூட ராணியை தலைமையை பிடித்து கீழே தள்ளி கையில் வைத்திருந்த சிறிய கத்தியினாலே மூக்கு அருந்துடுறார். அந்த பூ மோந்ததுனால சிவருமானுக்குரிய பூவை நீ இப்படி மோந்து வீணாக்கி விட்டாயே என்று. உடனே உள்ளே இருக்கிற சாமி தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிற ராஜாட்டு அந்த செய்தி போகிறதுன்னு பார்க்குறோம். அவர் அங்கேருந்து வந்து இந்த காரியத்தை அண்டரும் அஞ்சத்தக்க இந்த காரியத்தை செய்தது யாருன்னு கேட்டார். இது மாதிரி பூவை எடுத்து மோந்து பார்த்தா அதனால தான் வெட்டின மூக்கன்னார் இவர். அப்போ இறைவனுக்குரிய பூவை எடுத்து மோந்த கையெல்லாம் முதல்ல வெட்டணுன்னு
அந்த மனைவியோட கையெடுத்து கத்தி எடுத்து கையை முதல்ல வெட்டினார் அப்படின்னு இருக்குது. அது சத்திர பெரிய புராணத்தில் வருகிறது. இந்த ராஜாவும் கடற்கொன் பல்லவ ராஜா தான். இவர் சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்னு தெரிகிறது. இப்போது நாம் இங்கே பார்க்கக்கூடியவர் ஐயடிகள் காடவர் கோன் என்கின்றவர் இருக்கிறார். இதேமாரி திருமுறை நாயன்மாரோடு தொடர்பட்ட இன்னொரு ராஜா இருக்கார். அவர் 3ஆம் நந்திவர்மன் சொல்கிறார்கள். 3ஆம் நந்திவர்ம பல்லவர் தான் கைலாசநாதர் கோயில் கட்டினவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். காஞ்சிபுரத்து இதில் காஞ்சிபுரம் தானே. அவர் கலியுகத்தில் வானொலி கேட்டவன் அப்படின்னு அவரை பற்றின குறிப்பு கல்வெட்டில் இருக்குது. இந்த பூசலார் நாயனாருக்காக கனவுல போய் சாமி சொன்னார் இல்லையா, என்ற ஒரு பூசல் அன்பன் நெடுது நாள் நிறைந்து செய்த நன்று நீடு ஆலயத்தில் நாளை நாம் புக உள்ளோம்னு. அதை செய்தி அவர் கேட்ட சுவாமி அவர் கனவுல சென்றதை கலியுகத்தில் வானொலி கேட்டவன் என்கின்ற குறிப்பில் கல்வெட்டு காட்டுகிறது. அவர் 3ஆம் நந்திவர்ம பல்லவன் சொல்லுகிறார்கள். இப்போ நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பல்லவர் ஐயடிகள் காடவர் என்று சொல்லக்கூடிய பல்லவர். இந்த அடிகள் என்கின்ற இந்த சொல்லுக்கே பலவிதமான பொருள் சொல்லப்படுகிறது. ஐ என்றால் பொதுவாக தலைமையை குறிக்கும், கடவுளை குறிக்கும். ஐயை அப்படின்னா பெண்களில் தலைமையானவள்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்தில் ஐயைன்னு ஒரு பெண் வருவா. ஐயை என்பால் அடித்தொழிலாட்டி அப்படின்னு வருகிறது சிலப்பதிகாரத்தில். மாதிரியினுடைய பெண்ணுக்கு பேர் ஐயைன்னு பேர். அதனால தான் பெண்களை ஐயை. இப்போ அம்மானுக்கு ஐயா அம்மானு கூட பார்த்தீங்களா, அது தப்பு. ஐயை ஐயா அப்படி தான் கூப்பிடணும், அதுதான் சரியான. ஆமாம். ஐயன்மீர் அப்படின்னா பெரியவர்களை பற்றி அழைக்கிறது. அதனால தான் ஐயா ஐயன் இப்படிலாம் அந்த தலைமையை குறிக்கக்கூடிய சொல்லா வருகிறது. ஐயா இன்னொரு அர்த்தம் இருக்குது, சலின்னு அர்த்தம் உண்டு. ஐயாறு வாயாறு அப்படின்னார் அப்பர் சாமி. இந்த இடத்துல ஐ என்பது தலைமைத்துவத்தை குறிக்குது, தெய்வத்தன்மையை குறிக்குது. அடிகள் என்றும் பொழுது அடிகள்னால தலைவனை தான் குறிக்கும். அடிகள் நீரே அருளி செய்யும் அப்படின்னு ஒரு டிஎன்பிசி ஃபேக்ட். டிஎன்பிசி எழுதுறவங்க யாராந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது அடிகள் நீரே அருளி செய்யும் என்று யாரை பார்த்து கேட்டார் அப்படின்னு டிஎன்பிசி ஃபேக்ட். இது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து சொன்ன வாக்கியம். இது சிலப்பதிகாரத்தில் பாயிர பகுதியில் வரக்கூடிய வாக்கியம். அதாவது கோவலனும் கண்ணகியும் அந்த மலைவளத்தை கண்ட மலைவளம் காண வந்த சேர ராஜா கிட்ட வேறு ஒரு பெண் வந்தால் ஒரு முறை இழந்தால் அவளை அவனுடைய கணவன் தெய்வமாக மாறி கூட்டு போனான் அப்படிங்கிற செய்தியை இந்த குறவ மக்கள்லாம் பார்க்குறாங்க. ராஜாட்ட சொல்கிறாங்க. சொன்னது என்ன கதைன்னு கேட்குறான் ராஜா. உடனே அந்த கதையெல்லாம் சைத்தலை சாத்தனார் சொல்லுகிறார். இதுவே மதுரையில் ஒரு பொண்ணு வந்தால் பூம்பார்லேருந்து வந்தால் அதுமாரி அவங்க வாழ்க்கையை வீணாக போச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. உடனே இந்த கதையை ஒரு காப்பியமாக பாடணும் அப்படின்னு ராஜா சொன்னான். அதுக்கு யார் பாடலாம்னா நீங்களே தான் கதை சொன்னீங்க, நீங்களே பாடுங்கன்னு சொல்லும்போது இல்லை இளங்கோவடிகள் பாடினா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அடிகள் நீரே அருளி செய்யும் அப்படின்னு அடிகள் அப்படின்னு அவர் அங்கே சொன்னதாக டிஎன்பிசி ஃபேக்ட் 10வது புத்தகத்தில் வர ஒரு கருத்து. இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க் நீங்கள் வாங்கலாம் டிஎன்பிசியில். எனக்கு தெரிஞ்சது கொஸ்டின் வந்திருக்கு பல தடவை. அடிகள் நீரே அருளி செய்யும் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வந்தான். அடிகள் அப்படின்னா தலைவனை குறிக்கும். இந்த நனிப்பள்ளி தேவாரத்தில் சாமி அப்பர் சாமி சொல்வார், நனிப்பள்ளி அடிகளாரே என்பார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் மரணடி கற்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமர்ந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிப்பள்ளி அடிகளார் என்னார். நனிப்பள்ளி அடிகள்னா தலைவனை குறிக்குது. இப்போது அடிகள்னா அடிகளுக்கெல்லாம் தலைவன் அர்த்தமாகுது. இது தமிழ் அர்த்தம், அப்படி பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் இந்த அரசனை பற்றின ஒரு கால ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, இந்த நாயனாரை பற்றின கால ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த நாயனாருடைய பெயரை வடமொழியில் எப்படி குறிச்சிருக்கிறாங்கன்னா பஞ்சபாத சிம்ஹான்னு குறிச்சிருக்காங்கிற. பஞ்சபாத சிம்ஹான்லாம் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. சிம்ஹா அது பலவர்களை குறிக்கக்கூடிய பட்டம். சிங்கம் ஒரு லட்சணையே சிம்மத்தூணே அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. பல்லவர் திருப்பணிலாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தூண் இருக்கும், கீழே சிம்மம் உட்காந்து தலைக்கு மேலே தூண் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பஞ்சபாத சிம்ஹானா, பஞ்சனா ஐ, பாதனா அடி, சிம்ஹானா பல்லவன் அப்படின்னு வடமொழியில் இருக்கிறதால இந்த அடிகள்னா தலைவருக்கெல்லாம் தலைவன்கிற குறிப்பு இங்கு பொருந்தவில்லை என்று வருகிறது. விளக்கம் புரியுதுனாலே சொல்கிறது. பஞ்சபாத சிம்ஹானா இந்த இடத்துல பாதத்தை அடிங்கிறது எதை குறிக்கும்? பாதத்தையும் குறிக்கும். ஆனால் இவனுக்கு ஏன் இந்த ராஜாவுக்கு ஏன் பாதம் 5 வந்திருக்குங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனால் கால ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பெரிய புராண நாயன்மார்களை பற்றின கால ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவரில் ரொம்ப சிறப்புக்குரியவராக அதை பற்றி நான் நூலே பண்ணியிருக்கார். பெரிய புராணம் ஆராய்ச்சின்னு ஒரு நூல் இருக்குது, இணையத்திலே கிடைக்கும். அந்த நூல் ஆசமாணிக்கினார்னு ஒரு ஆய்வறிஞர், அவருடைய பையன் கலைக்கோன்னு திருச்சிராப்பள்ளியில்
இருக்காங்க. அவங்க வரலாறு.comனு ஆய்வுதழ் ஒன்று நடத்துகிறாங்க. இது மின்னதழ் நடத்துகிறாங்க. நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை படிச்சிங்கன்னா பல தடவை வகுப்புலேயே சொல்லியிருக்கேன்னா கிராக்கலக்கோ ஒன்று பேர் அவருடைய புக்ஸ் எல்லாமே நிறையா ஹிஸ்டரி ஓரியன்டான புக்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த வரலாறு.com அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். அதில் அவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழோட வரலாறு நம்ம எல்லாமே. அந்த அந்த ராசமாணிக்கனார் அவருடைய பையன் தான் கலைக்கோவன். அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த ராசமாணிக்கனார் அவர் பண்ண பெரிய புராணம் ஆராய்ச்சி அப்படிங்கிறது பெரிய புராணம் பற்றின வரலாற்று நோக்கோடு பற்றின ஆராய்ச்சி. அதில் அவர் இந்த ஐயர்கள் நாயன்மாருடைய காலகட்டங்கள்லாம் நிர்ணயம் பண்ணுகிறார். தான் அப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இருக்க முடியும்னு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐயர்கள் காடவர் கொண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பிற்பட்டவருங்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சமகாலத்தை சேர்ந்தவருங்கிற மாதிரி சொல்கிறார். அதே அவரே இன்னொரு நூலில் என்ன சொல்கிறார், சைவ சமய நிலை அப்படின்னுங்கிற நூலில் இந்த வரலாறு சொல்கிறார். ஐயர்கள் காடவர் கொண்ட நாயனாருடைய கருத்தை பற்றி பார்க்கும்போது அவருடைய காலம் குறைந்தபட்சம் 535 இருக்கலாம் அப்படிங்கிறார். கிபி 550 575 வரைக்கும் அவருடைய காலகட்டம் இருக்கலாங்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகி போச்சு, அப்பர் சாமிக்கெல்லாம் முன்னாடி போயிட்டார் வரப்போ. இப்போ இருவேறு கருத்து சொல்லப்படுகிறது. நான் பார்த்த வரைக்கும் இவர் சுந்தரமூர்த்தி சாமி காலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் காட்டப்படலை. அப்படி பொதுவாக சொல்லியிருக்காரு. அந்த புத்தகம் அவசரமாக ரெஃபர் பண்ணிட்டு வந்தால் அதனால் கடைக்கு பார்க்க முடியல. ஆனால் இவர் 530 550 வரைக்கும் வாழ்ந்தவர் என்பதற்கான சில தரவுகளை சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட பொருத்தமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆட்சி காலம் தான் பொதுவாக கணக்கில் வரும். ஏன்னா ஒரு அரசனுடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் பெரிய செலிபிரிட்டியாக ராஜா இருந்தான்னா தான் நமக்கு தெரியும். ஆடி திருவாதிரை ராஜேந்திர சோழருடைய பர்த்டே, ஐப்பசி சதயம் ராஜராஜ சோழனுடைய பர்த்டே, இவங்கெல்லாம் அவங்களுடைய கல்வெட்டுகளில் அங்கங்கே செலிப்ரேஷன் நடந்திருக்கு பர்த்டேக்கு. அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இந்த ராஜா இந்த காலத்துலேருந்து பிறந்து இத்தனை நம்ம மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. நம்ம இருக்கிறத வச்சு தான் அனுமானிச்சு தான் வரலாறு எழுதி வச்சுருக்கோம் நம்ம பாதி. இப்போ ஏதாச்சும் புதிய தரவு கிடைச்சதுன்னா அனுமானங்கள்லாம் உடஞ்சி போடுற அளவுக்கு தான் இருக்குது எல்லாமே. ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக வந்திருக்குன்னே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள் தான் தொடர்பு இல்லாமல் இருக்கும். விஜயராய சோழனே இவங்க பல்லவரை ஜெயிச்சு தான் வந்து சோழ பிறகு. ஆமாம். அதனால பல்லவர் இந்த பல்லவ அரசர்கள் வடக்கில் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. தெற்கில் பாண்டிய அரசர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இந்த தேயாலய சோழனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்களில் இந்திரசீல நெடுமாற பாண்டிய நாயனார், அவருக்கு அடுத்து கோச்சரையார் ரணதீரன் அவருடைய பையன், அவருக்கு அடுத்தது வந்த வாரிசுகளில் யாரோ ஒரு அரசனோடு தான் பல்லவ அரசர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இடையில் உறையூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சோழ மரபினர் சிற்றரசர்களாக இந்த பல்லவருக்கும் பாண்டியருக்கும் இடையில் அவங்களுக்கு திரை கொடுத்து கொண்டு ஒரு சிறிய மரபினராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை. அந்த நேரத்தில் புறம்பயம், வெண்ணி முதலிய இடங்கள்லாம் பயங்கரமான போர் நடக்குது பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும். இப்போ இடையில கரெக்டாக 2 பேர் சந்திக்கிற இடமே என்ன இடம் தான், சோழ நாடு இந்த பகுதி தான். அப்போ இந்த இடத்துல சண்டை நடக்கும்போது இந்த அரசர்கள் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இப்போ விஜயாலய சோழர் என்ன பண்ணுறாரு, பாண்டியர்களை எதிர்த்து பல்லவர்களுக்கு ஆதரவாக சண்டை போடுறார் இந்த சண்டையில். அப்போ பாண்டிய அரசு தோற்று ஓடுகிறது. அதனால் பல்லவர்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் உன் பகுதியிலே நீ சிற்றரசனாக இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொள் என்று பல்லவ அரசர்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவன் கொஞ்சம் வீரம் பொருந்தியவனாக விஜயாலய சோழர் உறையூரிலிருந்து பெயர்ந்து வந்து, அப்போ தஞ்சாவூர் வந்து தலைநகர்லாம் கிடையாது சோழர்களுக்கு. தஞ்சாவூர் ஒரு சின்ன கிராமம் போல தான். அந்த பகுதியில் யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்க முத்தரையர்கள் என்கின்ற அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முத்தன் அப்படின்னா பெரியவன் அர்த்தம், அரையன்னா ராஜா. அதனால் விருத்தராஜன்னு பேர் தமிழில் அவங்களுக்கு, வடமொழியில் அவங்களுக்கு. சோழர் கால கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா விருத்தராஜ பயங்கர வளநாடு அப்படின்லாம் இருக்கும். விருத்தராஜன் ஆகி முத்தரையனுக்கு இவங்க பயங்கரனாக இருந்தாங்கன்னு தன்னை குறிச்சுப்பாங்க சோழராஜாக்கள். இவங்களுடைய ஆட்சி பகுதி இன்றைக்கி இந்த காஸ்ட் அதிகமாக இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த முத்தரையர்கள் பற்றின பேனர் தான் வச்சுருப்பாங்க. தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பகுதிக்கு போனீங்கன்னா பாருங்க. ஆமாம், இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முத்தரையர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்த பகுதி. சோழர்கள் விஜயாலய சோழன் வந்து முத்தரையர்களை ஜெயிச்சு அங்கே தான் கோட்டை கட்டி, தஞ்சாவூர் கோட்டை கட்டி நிசும்ப சூத்தினை ஸ்தாபனம் பண்ணி தான் ராஜாவாக இருந்து ஆரம்பிக்கிறார். இவர் உண்டாக்குனது தான் இந்த பிற்கால சோழ சாம்ராஜ்யங்கிறது. இந்த பாரம்பரியத்தில் ஒரு முத்தாய்ப்பாக வந்த அரசர்கள் தான் முதலாம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். இவர்கள் இருவரும் கொடிகட்டி பிறந்தாங்க.
தெற்காசியாவே ஆட்சி பண்ணாங்க. சோழர்களுடைய ஏரி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கு பாருங்க, வங்காள விரிகுடாவோ சோழர்களுடைய ஏரின்னு குறிச்சிருக்கு. சோழ மண்டல கடற்கரைன்னு இதுக்கு பேர். ஏன்னா அவ்வளோ இந்த பகுதி ஃபுல்லாக சோழர்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கு. ஏரின்னா அந்தளவு கடலை அவன் அறிஞ்சு வச்சுருக்கான், கப்பல் போயிட்டு வந்துடலாம். கெடா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த கெடாவை ஜெயிச்சிருக்கா சார் ராஜேந்திர சோழன். அதனால தான் அவனுக்கு கெடாரம் கொண்டான்னு பேர். கல்வெட்டு இருக்காங்க, இறங்கின கல்வெட்டு. கெடா அப்படிங்கிற ஏரியாவை மலேசியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கு. அங்கே அதை ஜெயிச்சதுனால தான் கெடாரம் கொண்டான்னு சோழ ராஜாவுக்கு பேர். எங்கள் ஊர் பக்கத்துலேயே கெடாரம் கொண்டான்னு இன்னொரு ஊரே இருக்குது. அந்த பெயரில் நிபந்தம் கொடுக்கப்பட்ட கிராமங்கள்னு அர்த்தம். அப்படிலாம் என்ன இருக்குது எது சொல்ல வந்தோம்? இந்த பல்லவரசர்களை பற்றி பேசும்பொழுது இந்த இப்படி பல்லவரசர்களில் சோழர்களுக்கு மூத்த நாயன்மார்களுக்கு அப்பர் சுவாமி ஞானசம்பந்தருக்கு மூத்தவர்களாக இந்த காலகட்டம் வருகிறது. நம்மளுடைய இந்த ஐயரிகள் காடவர் கொண்டாயனரை பற்றின செய்தியை பார்க்கும் பொழுது புராணத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யபாரத்தை தன்னுடைய மகனிடத்து மீது இறக்கி வைத்து விட்டு அவர் சிவ வழிபாட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறத இதனுடைய அடிப்படை தொண்டு. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு டைப்பான செய்தி சொல்லப்படும் இல்லையா? அதில் இந்த நாயன்மாரை பற்றி பேசும்பொழுது இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யபாரத்தை துச்சமன மதித்து தன்னுடைய ஆட்சி காலம் இருக்கும் பொழுதே தன் மகனிடத்தை கொடுத்து சென்றார், தலையாத்திரையாக புறப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத இதில் உள்ள முக்கியமான குறிப்பு. ஐயடிகள் இந்த ராஜாவுக்கு வடமொழி தென்மொழி இரண்டுமே பரிச்சயம் அப்படிங்கிறது வரலாறுன்னு சொல்லுகிறது, புராணம்னு சொல்லுகிறது. புராணத்தில் இவருடைய புராணத்தில் 3வது பாட்டில் மன்னவரும் பணி செய்ய வடநூல் செந்தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார். நான் சொல்றது பெரிய புராண பாட்டு, ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் பற்றின பெரிய புராண பாட்டு. இந்த ராஜா பற்றி சொல்லுது. இன்னல் என பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என. கீழே ஒருத்தரை பார்த்தோம், கழித்தறிவார் நாயனார். அவர் என்ன பண்றாரு? இன்பம் வருகும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இவர் மொழிந்தார் அப்படின்னு ராஜ்யபாரத்தை சொன்னார். அதே போல இவர் என்ன சொல்றார்? இன்னல் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழில் குமரன் மேல் கிழிச்சி. தன் பிள்ளைக்கு பட்டத்தை சூட்டிட்டார். உரிய காலம் வராத பொழுது சுட்டிட்டு ராஜ்யபாரத்தை விட்டு வெளியேறினார். இதுதான் ஒரு முக்கியமான குறிப்பு. நன்மை நெறி திருத்தொண்டு நயந்து அளிப்பாராயினார். திருத்தொண்டுக்கு வந்துட்டார், சிவபூஜை வழிபாட்டுக்கு வந்து விட்டார் குறிப்பு இருக்கு. அப்போ இந்த அரசனை பற்றின குறிப்புன்னு பார்க்கும் பொழுது முக்கியமான குறிப்பு என்ன? தன்னுடைய மகனுக்கு ராஜ்ய பட்டம் கட்டி வைத்தது. அதில் இந்த இந்த பல்லவ அரசர்களை பற்றின வடமொழி விஷயத்தில் பீமவர்மன் சிம்ம விஷ்ணு என்று சொல்லக்கூடிய 2 மகன்களில் சிம்ம விஷ்ணு என்கின்ற அரசனுக்கு சிறுவயதாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை ராஜ்யபாரத்தை கட்டி வைத்து விட்டு துறவு மேற்கொண்டான் அப்படிங்கிற குறிப்பு வருகிறது. விளக்கம் வருதுங்களா? பீமவர்மன் சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது. இந்த சிம்ம விஷ்ணுனுடைய தந்தைக்கு பேர் 3ஆம் சிம்மவர்மன் அப்படின்னு பேர். இந்த 3ஆம் சிம்மவர்மன் என்கின்ற அரசர் தான் நம்முடைய ஐயரிகள் காடவர் கொண்டாயனார் என்று சொல்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? இந்த 3ஆம் சிம்மவர்மனுக்கு 2 பையங்க. ஒருத்தன் பேர் பீமவர்மன், இன்னொருத்தன் பேர் சிம்ம விஷ்ணு. இந்த சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற பையனுக்கு தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறார்? துறவு மேற்கொள்ளுகிறார்னு தெரியாது. இவர் வடமொழி தென்மொழிகளில் வல்லவர். இவருக்கு என்ன பேர் சொன்னோம்? வடமொழியில் ஒரு பேர் சொன்னேன் துறக்கத்தில். பஞ்சபாத சிம்ஹா. கதை சொன்னாலும் அதுலேயே காமெடி கலந்து ஜாலியாக கற்றுன்னு போனால் தான் சிரிப்பீங்க எல்லாம். காலையிலே கணக்கு வகுப்பில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு பீரியடே கணக்கு வச்சா அப்படி தெரியுமா? இன்னொரு கருத்து சொல்லுகிறார். இது நமக்கு
சைவ சமய கருத்துக்களோடு கொஞ்சம் முரண்பட்ட கருத்து என்றாலும் கூட இருக்கிற கருத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இந்த ராசமாணிக்கனார் இருக்கார் இல்லையா, யார் இந்த ராசமாணிக்கனார்? வரலாற்று ஆய்வறிஞர், பெரிய புராண ஆராய்ச்சி பண்ணவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அவர் என்ன சொன்னார், என்ன பண்ணாருன்னு? பெரிய புராணம் சரி சரி, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்றேன். அதுக்கு தான் நோட்ஸ் எழுதணும், கையில் உட்காந்து என்ன சொல்கிறத டக்கு 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 டக்குன்னு எழுதணும். அட்லீஸ்ட் பார்த்தா சொல்லலையா கோவரத்தில் ஐயா மாதிரி. அதனால் இந்த பஞ்சபாத சிம்ஹா என்கின்ற அரசரை பற்றி அவர் பேசும் பொழுது இந்த பெரிய புராண ஆராய்ச்சி அந்த நூலை பண்ணிய ராசமாணிக்கிறார் தன்னுடைய இன்னொரு நூலில் அவர் என்ன சொல்லுகிறார், இந்த சிம்மவர்மன், அதாவது 3வது சிம்மவர்மன் என்கின்றவர் தான் நம்ம ஐயடிகளுக்கான அவர் பொன்னாயினார் இப்போதைக்கு திருமணம் பண்ணி வச்சுக்கிறோம் வரலாற்றில். அதாவது பாருங்க, நம்முடைய ராஜாக்கள் நாயன்மார்கள்லாம் ராஜாக்கள்லாம் நாயன்மார்களாக இருந்திருக்காங்க. அவங்களாம் உள்ளபடியே நாயன்மார் தான் வந்திருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் அந்த மாதிரி கதை கிடையாது. புரிதா இல்லையா? வச்சு அதுக்காக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போனா இந்த கதையெல்லாம் உட்காந்து ஏன் இவ்வளோ தூரம் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம் சுற்றி சுற்றின்னா, நம்ம நாயன்மாரெலாம் உண்மையாக வாழ்ந்துருக்குறாங்க ராஜாவா இந்த உலகத்தில்ங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர் பேர் இன்றசேரி எடப்பார பாண்டியன் நாயனாரா, அவருக்கு கூண் இருந்ததா, அவர் கூண் பாண்டியன், அந்த கதையே இங்கே கிடையாது. உள்ளபடியே இன்றசேரி எடப்பார பாண்டியன் நாயனார் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். பழக்கப்படுதுங்களா? அவரை பார்க்கறது தான் ஞானசம்பந்தர் போயிருக்கார். அவருக்கு தான் வெப்பநோய் ஞானசம்பந்தர் கொடுத்தது நோயை குணப்படுத்திருக்கு. இதெல்லாம் வரலாறு. இதை எந்த கொம்பனும் மறுக்கவே முடியாது. இதுதான் பல ஆசிரியர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா 63 நாயன்மார் கதை சொல்றேன்னு சொல்றாங்க. கதை சொல்லுங்க. அவருடைய சரித்திரம் நம்ம வகுப்புலேயே பாருங்க, நம்ம அடிக்கடி சரித்திரங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திருப்போம். நீங்க கதைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். நம்ம கதைக்கு கால் கிடையாது. இப்பொழுது ஐயர்கள் கடவுளாக இருந்தார் சார், அவ்வளோதான் முடிஞ்ச பட்சம் போயிருக்கலாமா? ஏன் உட்காந்து இவ்வளோ தூரம் உட்காந்து விளக்கிட்டு இருக்கேன் உங்களை தூங்க வச்சு? தூங்க வைக்கலையா? அப்படியா ஐயா? தூக்கம் வராதா? அதனால உள்ளபடியே வாழ்ந்திருக்காங்க ஒருத்தவங்க. அதன்படி இங்க இந்த சிம்மவர்மன் அப்படிங்கிற அரசரை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறார். 3வது சிம்மவர்மன் தில்லையை பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு ஒரு வரலாறு சொல்லப்படும். சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முதல்ல அங்கே ஆதிமூலநாத சுவாமி இருந்தார். அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 2 பேர். யார் யார்? பதஞ்சலி, வியாக்கரபர். அந்த 2 பேர் திருப்பி 2 பேர் கையா 2 பேர் காமிக்கிறீங்க. பதஞ்சலி வியாக்கரபர் 2 பேரும் அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அவர்களுக்கு இருவருக்கும் நடனம் காட்டுவதற்காக நடராஜா வந்தார். அப்போதான் சிற்றம்பலம் அங்கே உற்பத்தி ஆகுது. இப்படிலாம் நமக்கு சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. இது கோயில் மகாத்மியம், கோயில் புராணம் என்று சிதம்பரத்தை பற்றின வரலாறுல இது முக்கியமான வரலாறு. அது கோயில் வெள்ளை கோயில் உருவான வரலாறை பற்றி பேசும்பொழுது இப்படி வருகிறது. இப்போ இது எப்போ நடந்திருக்கும், எப்போ நடந்திருக்குமே நம்மளால சொல்ல முடியாது. தெரியாது. தில்லைவனம் அப்படின்னாலே சுடுகாடுன்னு தாங்க அர்த்தம். தில்லைங்கிறது மரம் பொதுவாக. தில்லைவனம் அப்படிங்கிறதுனால சுடுகாட்டத்தை முடிக்குது. நாட்டார் வழிபாட்டில் சுடலமாட வழிபாடில் கதைப்பாட்டில் முதல்ல தில்லைவனம் தில்லைவனத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது தில்லைவனத்துக்கு தான் அவன் போய் சுடலமாட பணத்தை திங்க போகுது அந்த பேய் தெய்வம் அப்படிங்கிறத காடுவாங்க. கட்டாயில பீடம் இருந்து கதகதன்னு வேகுதம்மா தில்லைவன காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்படின்னு பாடுவாங்க. அது தில்லைவன காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா. உலகத்திற்கு சுடுமனைன்னு பேர். சிதம்பரத்தை பற்றி பேசும்போது உலகத்திற்கே சுடுமனை எதுன்னா சிதம்பரம் தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே சுடுகாடாக இருப்பது எது? சிதம்பரம். அதனால சாமி அங்கே ஆடுகின்றான். சங்காரகர்த்தாவாகிய முதல் இருக்கிற இடம் அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சுடுகாடுங்கிறது என்னது? அழிவு. சங்காரம் சங்காரகர்த்தாவாகிய முதல் சங்காரம் போகிறது தான், வேற ஒன்றும் இல்லை. சுடுகாடுனோடனே ஐயோ சுடுகாடா, சுடுகாடு பார்த்தாலே கண்ண முடிப்போம் சார் அப்படி கேட்பீங்க.
எல்லாரும் ஒரு காலம் போய் தான் அவ்வளோங்க, யாராலும் போகாமல் இருக்க முடியாது இடத்துக்கு. கண்ணை மூட்ட பிறகு அவ்வளோதான். கண்டிப்பாக நிச்சயம் ஒரு ஆள் போகலாங்க. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு பிரகிருதி தான். ஆமாம், இங்கே சிதம்பரம் பிரகிருதியில் தான் இருக்குது அப்படி வச்சுக்கொண்டு தான். நல்ல கேள்வி. சித்தாந்தம் தெளிவாக கேட்குற கேள்வி வருங்க. இங்கே பிரகிருதியில் தானே இருக்குது, ஏன்னா இங்கே உள்ளது தான். அதனால் சகாரகர்த்தானால இங்கே பிரகிருதி ஸ்ரீகண்டருத்ரர் பரசிவத்துடைய வடிவத்தை இங்கே ஸ்ரீகண்டருத்ரர் காமிச்சிட்டு இருக்கார். ஆமாம், அப்படி வச்சுக்கொண்டு தான். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த தில்லைவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதஞ்சலி வியாக்கரபாதர் சாமி வழிபாடு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு தொழுநோய் ஏற்பட்டு சிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் வருகின்றான். அவனுக்கும் வியாக்கரபாதருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த வியாக்கரபாதர் அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்க பண்ணி ஸ்ரீ மூலநாதரை தரிசனம் பண்ண வச்சு, நடராஜ தரிசனம் பண்ணி வச்சு, அவருக்கு நடராஜா கோயிலுக்கு திருப்பணி பண்ணி வச்சோடனே வழிபாடு பண்ணோடனே தொழுநோய் நீங்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் எங்கே இருந்து வழிபாடு பண்ணி இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணு, கோயிலை கட்டு, பொன்னம்பலம் பண்ணு சாமிக்கு, என்னுடைய அடையாளமாகிய புலிக்கூடிய தர, இதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீயே ஆட்சி பண்ணு என்று சொல்லி வியாக்கரபாதர் வச்சதாகவும் அவரே சோழ ராஜாக்களுக்கு முதல் ராஜாவாக இருக்கிறதாக சொல்கிறாரு. அதனால தான் புலிக்கொடிங்கிறது சோழ அரசர்களுடைய அடையாளமாக வியாக்கரபாதர் தான் இருக்கார். வியாக்கரம்ங்கிறது புலி. இப்போ சோழர்கள் அதனால தான் தங்களை வடநாட்டிலேருந்து வந்த அந்த சூரியகுல மரபில் வந்தவர்களாக தங்களை சொல்லிப்பாங்க. திருவாலங்காட்டு செப்பேடு ராஜேந்திர சோழரை பற்றி சொல்லும் பொழுது, எங்கள் குலத்தோன்றல் முன்னவனாக இருக்கக்கூடிய ராம இலங்கையை அழித்தான். எப்படி அழித்தான்? குரங்குகளுடைய துணை கொண்டு கடலில் பாலங்கட்டி இலங்கைக்கு சென்று அழித்தான். ஆனால் இந்த குளத்தில் வந்த ராஜேந்திர சோழர் ஆகிய எங்கள் ராஜா கடலில் பாலமே கட்டாமல் கப்பலில் சென்று இலங்கை அழிச்சார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க காலகாட்டு கப்பலில். அப்படி அவங்க சூரிய குலத்தோட இது ஒரு செய்தி இப்படி வச்சுங்க. இப்போ இந்த பெரிய புராண வரலாற்று ஆராய்ச்சி செஞ்ச இந்த அறிஞர் என்ன சொல்லுகிறார்? இந்த சிம்மவர்மன் தான் இந்த நம்முடைய காடவரும் கழச்சிங்க நாயனார், சாரி இந்த ஐதிகள் காடவர் பொன் நாயனார் தான் இந்த சிம்மவர்மன். இந்த சிம்மவர்மன் தான் முதல்ல வந்து சிதம்பரத்துக்கு திருப்பணி பண்ணவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயப்படுகிறார். இதுக்கு சான்றவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருந்தாதவர் சான்றவர் சொல்லுகிறார், இந்த பல்லவர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிற்றம்பலம், சிதம்பரம் இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் எங்கேயும் பதிவாகவில்லை அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். முக்கியமாக பொன்னம்பலம்ங்கிற வார்த்தை எங்கேயும் பதிவாகலை, இலக்கியங்கள் எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த இரண்யவர்மன் என்று சொல்ல இந்த சிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய ராஜா இங்கே வந்து பணி செய்து இதுக்கப்புறம் அவர் கட்டின கோயில் தான் சிதம்பரம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். வரலாறு இப்படித்தான் முரண்பாடுற கருத்தை எப்போதும் முன்வைக்கும். இரணியவர்மன் போட்டலாம் சொன்னேன். இரணியனா பொன்மான தேகம் மாறினதுனால அவர் கட்டின இரணியவர்மன் கோயில். ஆமாம் ஆமாம். ஆனால் அப்பர் சாமி என்ன சொல்கிறாங்க, இன்னும் அறிஞர்கள் சொல்லுவாங்க, பிள்ளைவாரனர் தில்லை பெருங்கோயில்னு ஊருக்கு எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பர் சாமி காலகட்டத்தில் அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவர்களாலேயே கட்டப்பட்ட கோயில் இது சிதம்பரம். அதனால தான் முழுதும் செம்போனால் எழுதிமைந்த சிற்றம்பலம், முழுதும் தேவர்கள் முழுதும் செம்போனால் எழுதிமைந்த சிற்றம்பலம்னு அப்பர் சாமி தேவாரத்தில் குறிக்கிறாருங்கிறார். அதனால் தேவர்களாலேயே அது முதல்ல சிதம்பரம் கட்டப்பட்டு விட்டது, நடராஜா தரிசனம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இதெல்லாம் கருத்து முரண்பாடுலாம் அறிஞர்களுக்குள்ள. இதெல்லாம் உங்களுக்கு திறப்பு வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு இறையனார் அகப்பொருள் மாலைன்னு ஒரு நூல் இருக்குதுங்க. இந்த நூல் பாடினது யார்? ஆமாம், இறையனார். இறையனார்னா யார்? சிவபெருமான். சிவபெருமான் யார் இங்கே? சொக்கநாத சுவாமி. சொக்கநாதர் தான் அதை பாடுறார் இல்லையா? பாண்டியராஜா தான் பாண்டிய ராஜாவாக இருந்த சாமின்னு சொல்லுகிறோம். அவர் தான் சொக்கநாத சுவாமி. அவர் தான் என்ன பண்ணுறாரு, சங்கப்புலவராக இருக்கிறார். அவர் பாடின நூல் தான் இந்த இந்த குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது, இங்கே 11 திருமணம் ஒரு பாட்டு இருக்குது, சேர் இல்லையா இருக்குது. அப்புறம் இந்த இறையனார் கலவி தோசார் 2 சேர் எடுத்துக்கிட்டு உட்காருங்க. இறையனார் கலவியல், அது இறையனார் அகப்பொருள் மாலை என்று சொல்லி ஒரு நூல். அந்த நூலுக்கு உரை பாருங்க. 49 புலவர்கள் சங்க புலவர்கள் இருக்கிறாங்க. 49 புலவர்களுக்குள்ளேயும் என்னென்னலாம் தெரியுது இலக்கணத்தில்? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம்,
அணி அதிகாரம் யாப்பதிகாரம் தெரிகிறது, ஆனால் பொருளதிகாரம் தெரியல. தமிழக்கணம் 5 வகைப்படுகிறது: எழுத்து, சொல், யாப்பு, பொருள், அணிம்பாங்க. இதில் பொருள் அதிகாரத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் தெரியுது. இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த கருத்தை எப்படி சொல்லணுங்கிறத பற்றி பேசுறது தான் மற்ற அதிகாரங்கள்லாம், எழுத்து, சொல், யாப்பு, அணி. ஆனால் கருத்தை பற்றி பேசுறது எது? பொருள். அப்போ பொருள் தான் பிரதானம். ஆனால் பொருள் இலக்கணம் பாட தெரிஞ்சது 49 பேரில் யாருமே இல்லையாமா. அதனால் புலவர்கள்லாம் வருத்தப்பட, அதனால் ராஜா வருத்தப்பட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தானே பொருள் இலக்கணம் பாடி கொடுக்குறார். பொருள் இலக்கணம் பாடி சொக்கநாத சாமி தன் பீடத்துக்கு கீழே வச்சிருக்கார். மறுநாள் காலையில் பூஜை பண்ண போனார் இல்லையா அந்தனர், அவர் பார்த்துட்டு என்ன 3 இதழ் செப்பு இதழ் இருந்துச்சு, அதில் 60 பாட்டு எழுதிச்சிருக்காரு சாமி. அதை எடுத்து பார்த்துட்டு ராஜா கொண்டு போய் கொடுத்தான். இது நாம் பொருள் இலக்கணம் இல்லைன்னு வருத்தப்பட்டமே, அதுக்காக சாமி பண்ணி கொடுத்துருக்குற பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது உரை இல்லாமல் என்ன பண்ண முடியும்? சாமி சூத்திர வடிவம் பண்ணிட்டார். உரை என்ன பண்ணுறது? 49 புலவர்களும் உரை எழுதுகிறாங்க. இப்போ 49 புலவரும் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கிறான். இதில் எதை நம்ம நல்ல உரைன்னு கருதுகிறதுன்னு பண்ணும்பொழுது சாமிகிட்டே என்ன பண்ணுறாங்க, அது சாமி சொல்லுகிறார். இந்த மதுரையில் உருத்திர சன்மன் என்று ஒரு வணிக குலத்தில் பிறந்த உப்பூரி குடிக்கிழார் மகன் உருத்திர சன்மன். உப்பூரி குடிக்கிழார்னு அவருக்கு பேர். அவருடைய பையன் பேர் உருத்திர சன்மன். அவங்க வணிகர் குலம். அந்த பையன் 5 வயது சேர்ந்தவன். அவன் சிவகுமாரன், அப்படின்னா முருகப்பெருமான். சாபத்தினாலே உப்பூரி குடிக்கிழார் மகனாக பிறந்திருக்கிறான். அவனுக்கு ஊமைத்தன்மை இருக்குது, செவிட்டுத்தன்மை இருக்குது. 5 வயது பாலகனாக இருக்கான். அந்த பாலகனை சென்று நீங்கள் எழாம அவனை அழைத்து வந்து சங்கப்பலகைகளை எடுத்து வைத்து உங்கள் 49 பேருடைய உரையை படிச்சு காமிங்க. இதில் எந்த உரையை கேட்கும் பொழுது அவன் ரியாக்ட் பண்ணுறானோ, உடல் சிரித்து கண்ணீர் விதிர்க்கிறானோ, அந்த உரை சிறந்த உரைன்னு கொள்ள சார்னு சாமி சொல்லிட்டார் அசிரீதியாக. இப்போ இந்த பிராமண பிள்ளை, இந்த வணிக பிள்ளையை இங்கே சாமி முருகப்பெருமான் எப்படி வந்தார்? அதுதான் வலைவீசின படத்துடைய தொடக்கம். முருகப்பெருமான் ஆகமச்சூழலில் கடலில் எரிஞ்சாருன்னு மூங்கை பிள்ளையா போன்னு சமைச்சாரு பாருங்க சாமி. அதுதான் இது. இப்போ அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சந்த ஆர்க்கியாசமனை பார்த்து எல்லாம் கொடுத்து எல்லாரும் உரையை வாசித்து காமிக்கிறாங்க. யாருக்கும் கேட்கல. இந்த நக்கீரருடைய உரையை மட்டும் கேட்கும் பொழுது மட்டும் அந்த உத்திரசர்மன்கிற பிள்ளை கண்ணீர் விதித்து ரசித்து தலையாட்டி உடல் எதிர்த்து பல விதமான குறியீடுகளை காமிச்சார். ஓ, இதுதான் இப்போ சிறந்த உரை என்று எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இருக்கு. இதற்கு பிறகு அந்த மூங்கை பிள்ளை என்ன பண்ணது? முருகப்பெருமான் தானே இந்த மூங்கைத்தன்மை நீக்கிக் கொள்வதற்காக எங்கே வருகிறார்? நடுநாட்டு தலமாகிய ராஜேந்திரப்பட்டினம் என்கிற தலத்துக்கு வருகிறார். நெருக்கத்தம்புலியூர். என்னால் நெருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானேன்னு பாட்டு தேவாரம். அந்த கஷேத்திரத்தில் அந்த முருகப்பெருமான் பூஜை பண்ணி தன்னுடைய மூங்கைத்தன்மை நீங்கி கொண்டார். அதனால் அங்கே உள்ள சாமிக்கு பேர் குமாரசாமின்னு பேர். அந்த சாமி, அந்த எருக்கத்தம்புலியூர் தான் நம்முடைய மகாசன்யான அவதாரத்தலம், 27 குருமகாசன்யானம். அதனால தான் அவங்களுக்கு தம்பரானாக இருந்த பேர் குமாரசாமி தம்பரான்னு பேர். இப்படிலாம் இருக்கு பாருங்க செய்தி. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ ஏன் இங்கே போனேன் அப்படின்னா, வரலாறு எப்படி முரண்பட்டு நிற்கும் பாருங்கள். வரலாறோட பொறுத்து பார்த்தோன்னா சில புராண கருத்துக்கள் மாறுபட்டு நிற்கும். இப்போது நக்கீரருடைய உரை அதுதான் சிறந்த உரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் பாடி தந்த அகப்பொருள் மாலைக்கு நக்கீரர் எழுதிய உரைக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சிறந்த உரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நக்கீரர் பாடின சில நூல்கள் நமக்கு 11 தலைமுறை இடம்பெற்றிருக்கு. பொய்யடிமை இல்லாத புலவர் அவர் வச்சிருக்கிறோம் நம்ம. அதே நக்கீரர் பாடினதில் ஒரு நூல் நமக்கு சங்க பாடல் இடம்பெற்றிருக்கு. திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூல் 10 பாட்டில் இருக்குது. அது சங்க நூல். இது இல்லாமல் இன்னொரு 9 நூல் நமக்கு 11 இடம்பெற்றிருக்கு. 10 நூல் நக்கீரோட நூல் நமக்கு இடம்பெற்றிருக்கு. இப்போ நக்கீரர் ஒருத்தரா 2 பேரா அப்படின்னு டவுட் வருது. நக்கீரர் அவர் பாடுறது திருமுருகாற்றுப்படைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது சங்க நூல், ரொம்ப முன்னாடி. அதுக்கு பிறகு அது இருக்கக்கூடிய கண்ணப்பர் தேவ திருமரம், காலத்திவாதி, கைலைவாதி, அந்தாதி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அவருடைய காலகட்டம் பின்னாடி வந்துடும். இப்போ நக்கீரர் வேறு வேறு ஆள்னு கொள்ள வேண்டியிருக்குது. இப்போ இதில் எந்த நக்கீரர் அகப்பொருள் மாலைக்கு உரை பண்ணார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. உதாரணத்துக்கு இன்னொரு பெரிய ட்ராஜடியை சொல்கிற பாருங்க. அப்போ அவர் அகப்பொருள் மாலைக்கு உரை பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த அகநூலில் அவர் ஒரு நூலை மேற்கோள் காமிச்சிருக்கார். எல்லா சூத்திரத்துக்கும் ஒரு நூலில் உள்ள, அதுக்கு பேர் பாண்டிக்கோவைன்னு பேர்.
அந்த பாண்டிக்கோவை யார் மீது பாடப்பட்டிருக்கு தெரியுமா? நின்ற சீர் நெடுமாற பாண்டிய நாயனர் மேலே பாடப்பட்டு நின்ற சீர் நெடுமாற பாண்டிய நாயனர் மீது பாடப்பட்ட பாண்டிக்கோவைங்கிற நூலை எடுத்து நக்கீரர் உரை செஞ்சிருக்கிறார். மேற்கோள் காமிச்சுன்னா இப்போ இந்த உரைக்கு காலம் என்ன வந்து வருது? 7 உடனுக்கு பின்னாடி வந்துருக்கு. ஞான சம்பந்தர்கள்லாம் ரொம்ப பின்னாடியே வந்துடுது இந்த நக்கீரருடைய காலகட்டம். விளக்கப்படுதுங்களா? அப்போ இந்த நக்கீரருடைய இப்போ இந்த நக்கீரர் தான் திருமுருக ஆற்றுப்படை அல்லாத வார நூல்களை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கொண்டே தான் இல்லையா? அப்போ திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர் வேற அப்படின்னு வச்சுக்கொண்டே தான் வேற வேற அப்படின்னு வச்சுக்கொண்டே தான் வேற ஒன்றும் வரக்கூடாது. இப்போ இன்னொரு குறிப்பு சொல்கிற பாருங்க. இப்போ கைலபாதி காலத்தி பாதி அந்தாதி பாடின நக்கீரர் பிற்காலத்தை வந்தவரை செய்து இப்போ நம்ம உறுதி பண்ணியிருக்கிறோம். ஆனால் கைலைபாதி காலத்தி பாதி அந்தாதி எப்போ பாடினார்? அவர் சிவபெருமான் நெத்திக்கண்ணில் எரிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு கைலையில் விட்டிருக்க காலத்தில் விட்டிருக்கக்கூடிய ஞானப்பூங்கோதை அம்பிகைக்கு கூந்தலில் மனமில்லைன்னு சாமிகிட்ட வாது பண்ணதுனால தான் அவர் விழுந்தாரே. அப்போ இந்த நக்கீரர் யாருன்னா திருமுருகன். ஆமாம், சாமிகிட்ட வாது பண்ண நக்கீரருக்கு காலம் திருமுகாற்றுப்படை பண்ண நக்கீரர். ஆனால் அந்த நக்கீரர் பாடினா சொல்லப்பட்ட கையில பாதி காலத்தி பாதி அந்த அது எங்கே இருக்குது நம்ம முடிவு பண்ணுறோம் பிற்காலத்தில். இதனால் வரலாற்று நோக்கோட சில செய்திகளை பார்த்தா எல்லாம் வராது, பொருத்தாது பொருந்தாது. அதனால் நம்ம ஆன்மீக விஷயமாக போடுறது ரொம்ப நல்லது. நமக்கு இல்லை எரிஞ்சி தீப்பொறியில் வெப்பம் தாங்காமல் தீப்பொறி மூழ்கியிருக்காருன்னு இருக்கு. தீப்பொறியோட வெப்பம் தாங்காமல் இப்போ அழிஞ்சிருக்காரு. அவத்தை தான் சாமி அதுலேருந்து கொண்டு இருக்கார் வெளிலன்னு வச்சுக்கொண்டு தான். அதனால இப்போ ஏன் இங்கே போனோம்? இந்த சிம்மவர்மன் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிற காலத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுவோம். சரி, யாதாயினும் சிம்மவர்மன் 3ஆம் சிம்மவர்மன்கிறவர் தான் யாரு? ஐயடிகள் காடவர் கோன்னாயனார்னு தெரியும். ஐயடிகள் காடவர் கோன்னாயனாருக்கு என்ன வடமொழி பேர் சொன்னேன்? பஞ்சபாத சிம்ஹா. நம்ம கிட்ட ஒரு சிம்ஹா இருக்கான் இல்லையா, ஆக்டர் ஒருத்தன், பாபி சிம்ஹா. நீங்களா பேர் எப்படி இருக்கு பாருங்க. பாபி சிம்ஹான்னு ஒருத்தர் இருக்கான். சிம்மம் சிம்ஹம் வடமொழி தான், தமிழ்ல அரிதான், அரிமா. சிங்கத்துக்கு சரியான பேர் தமிழ்ல அரிமா தான். அதனாலதான் அரியணை, அதான் சிம்ஹாசனம்னு வச்சுக்கிறான். சயின்ஸ் கிளப் தமிழ் அரிமாசனம். சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம்னு நம்ம தான் சிம்ஹம்ங்கிறது தமிழ்ல சிம்மம் சிங்கம்னு எழுதுறோம். சிம்மம்ங்கிறது வடமொழி சொல். சிம்ஹாசன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அதை தமிழ்ல அது அரியணைன்னு சொல்லுவோம். அந்த நாயனார் நம்முடைய ஐயடிகள் கொடவர் நாயனார் என்ன பண்றார்? தொண்டுரிமை புறக்கின்றார். இது பெரிய புராணம், உங்க புத்தகத்தில் இருக்காது, நான் சொல்றேன், காலை வாங்கிக்கிங்க. தொண்டுரிமை புறக்கின்றார் சூழ்வேலை உலகின் கண் அண்டர் வீரான் அமர்ந்து அருளும் ஆலயங்கள் ஆணையெல்லாம் கண்டிரைஞ்சி திருத்தொண்டின் கடன் ஏற்ற பணி செய்த வந்தமிழின் மொழி வெண்பா உருன்றா வழுத்துவார். ஒரு சேத்ராடனம் போறார். இப்போ இன்னொரு குறிப்பு சொல்ல பாருங்க. இந்த ஐயடிகள் காடவர் நாயனாருக்காகவே திருச்செங்காட்டங்குடியில் சிறப்பு திருவிழா உண்டு. திருச்செங்காட்டங்குடியில் சாமி பைரவ் குளத்தில் உத்திராபதியாக இருக்கிறார். அவர் வருஷத்துக்கு 3 தடவை புறப்பாடு ஆவார். ஒன்று சித்திரை பரணி, அடுத்தது ஐப்பசி பரணி, அதுக்கடுத்து சித்திரை திருவாதிரை. இந்த 3 நாளும் சித்திரை மாதத்தில் பரணி வருது பாருங்க, அதுலேருந்து 12 நாள் கழித்து 12 22 நாளாக இன்னும் திருவாதிரை வரும். அன்றைக்கு தான் சண்பகப்பூ திருவிழான்னு கொண்டாடுவாங்க. இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா சித்திரை பரணி ஐப்பசி பரணி, இந்த 2 நாளும் சாமி ஒரு பக்கம் மட்டும்தான் வருவார். தெற்கு வீதி வழியாக போய் திரும்பி மேலே வீதி வழியாக உள்ளே வந்துடுவார் கோயில் உள்ள. வடக்கு வீதி வரமாட்டார் சாமி, உத்தரவாதி வரமாட்டார். சண்பகப்பூ திருவிழா மட்டும்தான் முழு வளம் வருவார் கோயிலில். வடக்கு வீதி வழியாகவும் வந்து அஸ்தானமாக உள்ளே போகிறது அப்போ தான். ஒரு சரித்திரம் இது எப்படி இருக்குது. ஐப்பசி பரணிக்கு
சித்திரபரணிக்கு நாயனார் வீடு வரைக்கும் போயிட்டு கேட்டுட்டு திரும்பி வந்து அப்படியே வந்த வழியாக வந்துடுவார். அதேமாதிரி ஐப்பசி பரணிக்கு நாயனார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்த வழியாக திரும்பி வந்துடுவார். இந்த செண்பகப்பூ திருவிழாவுக்கு மட்டும் கோயிலை தெற்கு வீதி, மேற்கு வீதி, வடக்கு வீதி வழியாக வந்து கீழே வீதி வழியாக கோயில் உள்ள போகிறார். இப்படி சரித்திரம் இருக்குது. இந்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருக்கு உத்திராவதி தரிசனம் பண்ணணும்னு ஆசை. இப்போ இந்த கருத்துப்படி பாருங்க, இவருடைய காலம் ஞானசம்பந்தர் திருத்தூர் நாயனாருக்கு பிற்பாடு வந்த காலமாகிடுது. இவருடைய காலகட்டம் விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், முன்னாடி இருக்குன்னு ஒரு காலம் சொல்லியிருக்காரு. ஆமாம், பின்னாடி இருக்குன்னு ஒரு காலம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சரித்திரத்துப்படி இவர் திருத்தூர் நாயனாருக்கு கொடுத்த காட்சியை நமக்கு காட்ட வேண்டும்னு விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு சாமி சொல்லுகிறார், நம்முடைய ஆழத்தை திருப்பணி பண்ணுக, உமக்கு செண்பகப்பூ மனம் கமழ எனக்கு தரிசனம் தருவோம்னு சாமி சொல்கிறாரு. இந்த செண்பகப்பூ அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப விசேஷமான பூ. செண்பகப்பூ வாழை எங்கேயாவது அடிச்சதுனாங்க பைரவருக்காருன்னு அர்த்தம். செண்பகப்பூவினுடைய மனம் வீசுறதுனாலே அங்கே பைரவர் இருக்கிற பைரவருடைய சாநித்தியம் அங்கே நிலை கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆமாம், சேத்திரபாலர்னு வரும். அதனால தான் செண்பகப்பூ மனம் கமழ அப்படிங்கிறோம். செண்பகப்பூ அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப விசேஷமான பூ. அப்படி செண்பகப்பூவிலே பொன்னாலான செண்பகப்பூ சாமிக்கு சாத்தியிருப்பாங்க, அதோட செண்பகப்பூ சாத்தியிருப்பாங்க. அப்படி அவர் திருப்பணி பண்ண கோயில், அதுக்கு பிறகு தான் அவருக்கு செண்பகப்பூ மணங்கமழ திருவாதிரை தரிசனம் கொடுத்தாருன்னு இருக்குது. அதுதான் கொண்டாடுறாங்க இன்றைக்கும். இது ஒரு சரித்திரம் அவரை பற்றின. இப்போ ஒரு தலையாத்திரையாக போகிறான்னு சொன்னோம் இல்லையா, இவர் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு பாட்டு பாடுறார், வெண்பா நடையில் பாடுகின்றார். அதான் சொல்லுகிறார், கண்டிரைஞ்சி திருத்தொண்டின் கடன் ஏற்ற பணி செய்த வந்தமிழின் மொழி வெண்பா ஓரொன்றா வழுத்துவார். ஓரொன்றானா ஒரு சேத்திரத்துக்கு ஒரு வெண்பா விதமாக பாடிருக்கிறார். இப்போ நம்மகிட்ட இந்த நூலில் 24 பாட்டு தான் இருக்குது. குறைந்தபட்சம் 240 இருந்திருக்கணும். என்ன ஆயிடுச்சு, 10 மடங்கு போயிட்டு அதில் ஒரு மடங்கு தான் இருக்குது. அதில் 24 தான் இருக்குது. ஒரு 9 மடங்கு போயிட்டு அப்படி தானே அப்படி தான் இருக்கும். அது சிதைஞ்சு போச்சு நம்மகிட்ட. சேக்கலார் சாமி காலகட்டத்தில் இருந்து இப்போ இல்லாமல் போயிருக்குங்கிறாங்க. வெண்பா சேத்திர வெண்பா முழுசாக இருந்து பிறகு இப்போ நம்மக்கிட்ட இல்லைல்ல, சேக்கலார் சாமி காலத்தில் முழுசாக இருந்து இல்லாமல் போயிருக்கு. சரி, அவர் எப்படி பாடுறார், பெருத்தெழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன் புலியூர் சிற்றம் வளர்த்து ஆடல் புரிந்தருளும். சேக்கலார் சாமி ஒரு முதல்ல பண்ண தலையாத்திரை எதை சொல்கிறாரு, சிதம்பரத்தை தான் சொல்லியிருக்கார். இதனால தான் இந்த ஆராய்ச்சி கூடுதலாக பண்ணுகிறார் அந்த வரலாற்றறிஞர். பெரும்பற்ற தன் புலியூர் திருச்சிற்றம் வளர்த்து ஆடல் புரிந்து அருளும் செய்யகடை நிறுத்தனார் திருக்கூத்து நேர்ந்து திரைஞ்சி நெடுந்தகையார் விருப்பினுடன் செந்தமிழின் வெண்பா மென்மலர் புனைந்தார். மேலே சிதம்பரத்துக்கு போய் வெண்பா பாடினார் குறிப்பு இருக்கு. புரியுதுங்களா? டீ உண்டா போனீங்கன்னா 11:30 நான் விட்டுருவேன். கரெக்டாக அப்படி அவ்வகையால் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் தம்பெருமான் கோயில்கள் எல்லாம் கெய்தி. அப்போ 24 மட்டும் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு சேக்கலார் சாமி சொல்றாங்க. செவ்விய அன்போடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்தே. திருப்பணி அரசர் செய்யக்கூடிய திருப்பணி கட்டடம் கட்டுறது தான். அப்போ எல்லா கருத்தும் பொருந்தது ஒரு சரித்திரத்தில். எவ்வுலகும் புகழ்ந்தேத்தும் இன் தமிழ் வெண்பா மொழிந்தார் அப்படின்றார். இது வரைக்கும் தான் நமக்கு தேவையானது இந்த பாட்டில். ஏன்னா வெண்பா பாடுறது வரைக்கும் தான். மிச்ச சரித்திரம் நீ பெரியவரான வகுப்பில் தான் கேட்கணும் அவரை பற்றி. அவ்வளோதான். ஆமாம், அதே போல பெரியவரான வகுப்பில் தான் அவருடைய சரித்திரம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி சேத்திராடானம் பண்ணி என்ன பண்ணுகிறார் அவர், ஒரு கோயிலுக்கு ஒரு வெண்பா வீதம் பாடுகிறார் என்று தெரியும். அப்படி நம்மக்கிட்ட கிடைத்திருக்கக்கூடியது வேறாந்திரமில்ல 24 வெண்பாக்கள் கொடுக்கூடிய
ஒரு பிரபந்தம் நமக்கு 16 திருமுறை இடம்பெற்றிருக்கு. அதுதான் ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் செய்த சேத்திர வெண்பா. இந்த சேத்திர வெண்பாவுடைய என்ன எனக்கு ஒரு சிறப்பான தொடர்புன்னா, இந்த சென்னை நிலையத்துக்கு முதல்ல நான் உள்ள நுழைஞ்ச சேத்திர வெண்பா பேர் தான். ஏன்னா அறநூறு 3வது இப்போ சென்ற இந்த நடந்த நிறைவான இந்த அறநூறு பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது ஆண்டு 2018 நினைக்கிறேன். 18 என்னமோ அந்த நேரத்தில் எனக்கு அறநூறில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ரொம்ப தொடக்கநிலையில் இருந்தேன். நான் இப்போவே தொடக்கநிலையில் தான் இருக்கேன். பொண்ணு முத்தலை தொடக்கநிலையில் தான் இருக்கிறேன். தொடக்கநிலையில் இருக்கிறதுல அப்போது எனக்கு 11ஆம் திருநாளில் 11ஆம் திருமுறை பற்றி பேசுகிறதுக்கு, ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. பேசணும் வந்து அப்போ எனக்கு இங்கே தர்மியாத சமய பிரச்சாரங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எங்கள் சித்தி வீடு கேட்குறதில் இருக்குது. அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து ஷேர் ஹோட்டலில் வந்து போத்தீஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்தேன். காயால காசுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. விசாரிச்சுக்கிட்டே வந்து இந்த முதல்ல கொண்டேன். இருக்கிற வாழ்க்கையில் ஒரு 2 கலந்த ஒரு இல்லை அது இடையில இல்லை, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே. வாழ்க்கையில் 2 கலந்த ஒரு இடமா இந்த நம்முடைய சென்னை சமய பிரச்சார அமைஞ்சு போச்சு. அப்படி முதல்ல நமக்கு தொடர்பு ஏற்பட்டதுக்கு இந்த நூல் ஒரு முக்கியமான காரணம். அது அப்போ பேசுறது தான் எடுத்த குறிப்பு இன்னும் அதில் இருக்குது. அப்பயே எடுத்த குறிப்பு இது நல்லது. சரி, அப்படி இந்த சேத்திர வெண்பாலே முதல்ல பாருங்க, சிதம்பரத்தை பற்றி பாடினதுனால முதல் பாடல எதுக்கு அமைஞ்சிருக்கு? சிதம்பரத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு. கொள்ளலாம், தப்பு இல்லை, சான்று. அது அப்போ கூட அந்த அந்த இறக்கிற உயிர் பாடினா திருமணத்து சிவபெருமான் ஒருத்தர் எடுத்துங்க அப்படின்னு சாவு பாரு பாட்டு பாருங்க அப்படின்னு சிவசிவா அரைகிறாரு. அப்படியே தூக்கி வாரி போட்டு மாங்கல்ய கட்ட போகிற இடத்துல ஒரு கபாரம் அப்படி எனக்கு அப்படியே வெது போயிட்டேன். அங்கே அதுதான் பாட்டு வச்சுருக்காங்க. சிவபுரான் போனீங்கன்னா அவர் வந்து சாவு பாரு பாட்டுன்னு அவங்களுடைய மைண்டில் போட்டு மறக்கவே மாட்டேன். அப்படியே விதுன்னு ஆகி போச்சு. மாங்கல்ய மாட்ட கூட இந்த வார்த்தை கேட்குமா அப்படின்னு இன்னும் அறியாமல் இருந்தவர் எந்த மேடைக்கு போனால் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். யாராமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் நடக்குள்ள ஒரு வார்த்தை விட்டாங்க. நல்லதான் கெட்டி மேலே ஓட்டுறது. இல்லை அது அங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்க, யோசிக்காமல் அந்த வார்த்தை டக்குன்னு அவங்க சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகிடும். ஏன்னா அங்கே அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். போலாமா? ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னா முன்னன் நெஞ்சே தில்லை சிற்றம்பலமே அப்படிங்கிறது பாட்டு. என்ன சொல்லுகிறார்? இந்த சேத்திர வெண்பா முழுக்க நிலையாமை தான், வாழ்வினுடைய நிலையாமை. இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே இறைவனை சென்று அடை. உரிய காலத்தில், அதாவது ஓடி ஓடி சம்பாரிச்சா உட்காந்து சாப்பிடலாம், உட்காந்து உட்காந்து தின்னா அதை ஓடி ஓடி தான் குறைக்கணும். இது உடம்பு லாஜிக். அதில் குந்தி தின்றால் குன்றும் ஆளும் அப்படிங்கிறாங்க. அப்போ நின்றுட்டீங்களா? அதனால இந்த ஓடுகின்ற நீர்மை என்ற வார்த்தையை சொன்னார். முதல் வார்த்தையே ஒட்டு மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டு. ஓடுதல் என்பது எதை குறிக்குது அப்படின்னா ரத்த ஓட்டத்தை குறிக்கும். நீர்மை அப்படிங்கும்போது அதுதான் குறிக்குது. ரத்தம் என்பது குருதி. குருதிங்கிறது உடம்புல உள்ள ஒரு திரவ உறுப்பு. ஆமாண்ணா இல்லையா? நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் அது ஒரு உறுப்பு தான். ஆனால் அது என்னவா இருக்குது? திரவ நிலையில் இருக்குது. அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜன், பிராணவாயுவை எல்லா உறுப்புகளும் கொண்டு செலுத்தும். பிராணவாயு இன்றியமையாதது, எல்லா உறுப்புகளும் செயல்படும். மூளை வேலை செய்கிறதுக்கு பிராணவாயு பிரதானமானது. அதனால தான் ரத்த ஓட்டம் சிறிது நின்னாலும் என்ன ஆகிடும்? மூளை செத்து போயிடும். உடனே என்ன பண்ணும்? அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக்னு இதயத்து மேலே பழைய போட்டுருவான்.
இல்லையா? ஏன் இதயம் நின்று போச்சு, அவ்வளோதான். இதயம் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா பம்பிங் நடக்காது. இதயம் என்கிற சொல்லே தமிழ்லேருந்து புறப்பட்டதுங்கிறாங்க. இருதயம்னு சொல்கிறான். குருதி ஆயம், குருதி தங்கியிருந்து செல்லக்கூடிய இடம், அதனால் அதுக்கு குருதி ஆயம்னு பேரான். அது குருதியாயம் குருதியாயம் கிருதயம் 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 கிருதயம்னு இதயமாகி போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை இது நம்முடைய இந்த செம்மொழி மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அதில் செம்மொழி தமிழ் ஒப்பாய்வு அப்படின்னு ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த வார்த்தையை நான் படித்தேன். குருதியாயம் அப்படிங்கிற சொல்லு தான் இதயமாக மாறி இருக்குதுங்கிறாங்க. அதுபடி இதயத்துக்கு நேரடி தமிழ் சொல்ல இருக்கா நமக்கு தெரியல. இதயம்ங்கிறது வடமொழி சொல்லு தான். தகராலயம் சொல்லி தகரம் தாமரை, ஆனால் தாமரக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் தகராலயம் நெஞ்சுனா நெஞ்சா கூடுதான், நெஞ்சு கூடுதான், ஒட்டுமொத்த அமைப்புக்கு பெருதான். தமிழில் பொதுவாக நான் சொன்ன பேர் இந்த நாட்டாளர் வழக்கத்தில் இதயத்தை தாமரக்கான்னு சொல்லுவாங்க. தாமரக்கா அப்படிங்கிறது இதயத்தை குறிக்கும். தாமரக்கா மணி, தாமரக்கா மாதிரி இருக்கிறது அப்படின்னு இதயத்துக்கு அதுதான் சரியா. ஆனாலும் அது காரண பெயர் தான், ஏதாச்சும் எடுக்குறி பெயர். தமரக வாயுன்னு மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? தமரக வாயு, தமரகம்ங்கிறது தான் நம்ம தாமரை அப்படிங்கிறது எல்லா தகராயத்துக்கு காமன் சொல்றது. தமரக வாயுன்னு ஒரு வாயு. இதயத்தில் வேலை என்ன? ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதா? பம்ப் பண்ணுறது தான் அதில் வேலை. ஆமாம், அது பம்ப் பண்ணுறதுனால தான் ஃபோர்ஸாக ரத்தம் போக முடியும் எல்லா இடத்துக்கும் போய். அது போய் எல்லா இடத்தையும் ரீச் ஆகணும்னா அது கொடுக்குற ப்ரெஷர் தான். அதை இதயத்தோட அதுக்குள்ளே அந்த தசைநாரில் சாமியை துடிப்பை வச்சிருக்கிறார். அது எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகுது? எல்லாம் மஜ்ஜையில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி அதெல்லாம் ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்புறம் வெள்ளை அணுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு ரத்தத்தில் எத்தனையோ மெட்டீரியல் இருக்குது. ரத்தத்தை எடுத்து நீங்கள் பகுப்பாய்வு பண்ணிங்கன்னா அதிலே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பில் போடலாம். அவ்வளோ டெஸ்ட் பண்ணலாம் ரத்தத்தை வைக்கிறதுக்குனாக்க. அவ்வளோ மெட்டீரியல் இருக்காது அதில். அவ்வளோ உறுப்பை சாமி கலந்து அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணார். அதுதான் ஓடுகின்ற நீர்மையினார். அப்போ ரத்தம் வேகமாக ஓடும்போது என்ன இருக்கும்? இளமை இருக்குன்னு அர்த்தம். முதுமை இருக்க ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், வேகம் குறையுது. அப்போ இந்த இடத்துல ஓடுகின்ற நீர்மைங்கிற எதை குறிக்குதுன்னா இளமையே குறிக்குது, இளமை காலத்தில் குறிக்குது இல்லையா? பாலானாய் கழிந்த நாளும் பனிமலர்னர் கோதைமார் மேலானாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன். அப்படிதான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தேன் இல்லையா? எத்தனையோ காலத்தை நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறத அதை பயன்பாட்டுக்கு வரும்போது நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கும். இவ்வளோ காலத்தை நான் வீணாக்கிட்டோமே, தெரியாமல் அறியாமல் இருந்து விளைவிட்டோம். இளைய காலம் எம்மானை அருகிலாத காலம்னார். அப்புறம் தான் இளைய காலம் குறிக்கிறார். திரு வலஞ்சொழி தேவாரம், அற்புதமான தேவாரம். இளைய காலம், என்னுடைய இளைய காலம் எப்படி இருந்தது? எம்மானே அருகிலாத காலமாக இருந்தது. இன்னொரு பாட்டு தான், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் நர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் நர். இது முக்கியமான கருத்து. அப்பர்சாமி பற்றி பர்சனல் லைஃப் பற்றி சொல்கிறார். கல்யாணமே ஆகல அப்பர்சாமிக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பனிமலர் நர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளுங்கிறார். அப்போ பெண்களோடு தொடர்பு வந்திருக்காருங்கிறது எப்போ? அது சமண சமயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. இல்லை, அவரு அந்த குறிப்பு அவரை பற்றின குறிப்பு தான். அதான் ஞானசம்பந்தர் அப்பர் சாமி சுந்தரமூர்த்தி சாமிலாம் பார்த்தீங்கன்னா வச்சு சொல்லுவாங்க. இவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. என்ன இவர்கிட்ட இருக்கேன், சமண சமயத்துக்கு போனேன் இருந்தேங்கிறத சொல்கிறாரு. அதுதான் சொந்த அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேளுங்க. இவர் அப்பா அம்மா போயிடுறாங்க, அக்கா அரவணைப்பில் இருக்கிறாரு, அவர் வயசு பிள்ளை ஆகிறாரு. தான தர்மம்லாம் நிறையா பண்ணுறாரு அப்பர் சாமி இந்த காலகட்டத்தில். அப்போ கொஞ்சம் போக வாழ்க்கை. அதுக்கு பிறகு தான் நிலையாமை எண்ணி சமண சமயத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் 17-18 தானே, இளமையான காலம் தானே. அப்போ வாழ்ந்துருக்கும் அந்த காலம். அதை தான் குறிப்பிடாருன்னு வச்சுக்கொண்டு. காவி விழி கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனானே என்ன சொல்கிறார் கண்ணவன். என்னை பார்த்தோடனே பெண்கள் எல்லாம் ஓடி போய் கதவை அடைச்சிப்பாங்களாம். என்ன நிர்வாண கோலத்தில் வர்றதுனால. சமண சமயத்தில் இருந்தபோது தன்னை அப்படி சொல்கிறார் சாமி. இளமை காலத்திலே நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். பான் சொட்ட சொட்ட அப்படிங்கிற அற்புதமான தேவாரத்தையும் இல்லை படுறார் சாமி. அதில் மாண்பட்டை நோக்கி மணிநீர் மணாளீர் மழலையுள்ளி, மாண்பட்டை நோக்கி மணாளீர் மணிநீர் மழலையுள்ளீர், நான் சட்டவுமே மறக்கினும் என்னை குறிக்கொள்மினேன். நான் சட்டவுமே மறக்கினும்,
எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க, அந்த நேரத்தில் என்னால் சிவபூஜை பண்ண முடியாத சூழலாக இருக்கும், அந்த சிவநாமம் சொல்ல முடியாத இருக்கும். அதுக்காக நான் இப்போவே சொல்கிறேன், என் நாக்கு இப்போ புரளும் பொழுது நான் சொல்கிறேன், புரள முடியாதப்போ அதை கணக்கில் வச்சுக்கங்கிறார் சாமி. சொன்னேன், நான் சட்ட உண்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்வினேன். இந்த வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அப்படின்னார். வச்ச பொருள் நமக்கு ஆகும், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொருள் பின்னாடி வேலை உழைக்க முடியாத காலத்தில் வேலை. அதுபோல் நீ இப்போ செய்கிற திருவைந்தெழுத்து நாம ஜபம் அவரால் சொல்ல முடியாத போது அது உதவு பண்ணுங்கிறாங்க. அச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன். அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி அமைத்த கச்சின் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்ன நரப்பன். அப்படி இந்த சுவாமி நல்லா இருக்கும்போது சொல்லிக்கணும். இதை அரையநாத பெருமான் சொன்னார். எரிமூண்டதென்ன கனன்று நெருப்பு எறியறது மாதிரி வருவானா எமன் வந்து கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்பது அப்படிங்கிறார். சிவநாம ஜபம் பண்ணாக்க யமம் வர மாட்டான், துன்பம் வராது எல்லாம் சொல்லுகிறார்களே. அப்போ சொல்லலாம் எப்பன்னா யமன் வந்து கைத்தை போட்டு இழுக்கும் போது சொல்றதா, இரு நான் வந்துடுறேன், ஒரே இடத்துல சிவாயிடம் அஞ்சு ஜபம் பண்ணி தர்றேன், நான் உருவானாவேன் அன்றோ கவி கற்கின்றது கேட்குறான். அன்னைக்கா கேட்கறது நல்லா இருக்கும் போதெல்லாம் பேச வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த நூலுடைய கருத்தே அதுதான். நல்லா இருக்கும் பொழுது எது செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், போகிற வழிக்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நகைச்சுவார கருத்து ஞாபகம் எனக்கு. கல்கியோடைய ஒரு கதை ஒன்று, இது என்ன சொர்க்கம்னு இதை பற்றி சொல்லியிருக்கேன், வகுப்பில் பல தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது என்ன சொர்க்கம் ஒரு சிறுகதை, அது கல்கியோடது. அதில் ஒரு ஆத்மா அவர் சொர்க்கத்தில் இருக்கார். அவருக்கு கதை அப்படி தான் ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சொர்க்கம் உள்ள அப்படியே பிடிக்கல. காப்பி இல்லாத ஒரு சொர்க்கமாயாங்கிறான் அவன். இந்த மயிலாப்பூர் பிச்சு ஹோட்டல்ல சாயந்தரம் 5 மணிக்கு போடுவாங்களே வெங்காய கோஸ்து, அதுக்கு ஈடாகவா எந்த அவுதாங்கிறான் அதுக்கிட்டு. அதுல அவர் பேசுவாரு, 2 பேர் பேசிப்பாங்க. அதுல இந்த ராமாயணம் மகாபாரதெல்லாம் பேசுறாரு. இந்த பாழாப்பட சுருக்கத்துக்கு வந்து சேர்த்தோம், வேற ஏதாவது பேசியா இங்க இருந்து வெள்ளம் போறது வழி காலம். அப்போ நல்லது செய்தாலும் அது எதில் நிற்கும், அது சொர்க்கத்தில் கொண்டு விட்டுரும். அப்போ சிவபுண்ணியமாக இருக்க வேண்டும், அதுதான் பிரதானம் இல்லையா. நல்லதை மட்டும் செஞ்சீங்கன்னா அது சொர்க்கபோகத்தை கொடுத்து விடும். சிவபுண்ணியமாக இருந்தால் தான் அது கையிலை நோக்கி அனுப்பும் அப்படிங்கிறது கருத்து. அதுக்கு ஞாபகம் வந்து இல்லை பல கலையாகவும் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் தானே. அதனால் கல்கியோடைய கதையை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதில் அதிலே இருக்கு பாருங்க. நீங்கள் புண்ணியம் பசு புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு தான், அங்கேருந்து எப்போ வெளில போகலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாட்டா இருக்கு பாருங்க. அதுதான் பத்து புண்ணியமாக பண்ணால் சொர்க்கம் வரும்ன்றீங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் நான் புண்ணியமாக பண்ணிடுறோம், அப்போது சொர்க்கமோ இல்லை பிடிச்சி போச்சு. இப்போ பண்ண பாவத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா ஏதாவது கிடைக்காது. இப்போ அதுக்கு தண்டனை அது நரகத்தை கொடுத்துட என்ன பண்ணுறது? அது நமக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, கொடுக்கணும். டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உண்டு. பரவாயில்ல, நரகத்தை சாமி நீக்கிறோம். மதிப்புண்ணி இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகிறோம், இது போகிறோன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு. அதனால தானே அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம் பலவனாருக்கு எல்லை இல்லாத அறிவிப்பு உண்டு. எனக்கு எத்தனையோ பாடல வினைக்க தான் சொல்ல போகுது. செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் எல்லாம் இதுதான். டிஸ்கவுண்ட் உண்டு, அடியார்களுக்கு உண்டு டிஸ்கவுண்ட். ஆனால் நாம அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் வாங்குறது கூப்பன் வச்சிருக்கோமான்னு பார்த்துக்கணும். அதுதான் டிஸ்கவுண்ட் கூப்பன் கையில் இருக்கா, டிஸ்கவுண்ட் சட்டத்தில் இருக்கு சார். நம்மள்ட்ட கூப்பன் இருக்காலும் செஞ்ச புண்ணியமா இப்படி போயிடுச்சு. அதனால ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே. ஒழிதல் என்ன அர்த்தம்? ஆமா, இளமை ஒரு நாள் என்ன ஆகும், நீங்கி போயிடும். நீரில் குமிழி ஆக்கை, நீரில் எழுத்து இளமையினாரு குமரகுரு சுவாமிகள். நீரில் தோன்ற குமிழி போலதான் அந்த உடம்பு.
அந்த நீரில் எழுதுகிற எழுத்து போல தான் இந்த இளமை என்ன சொல்லுங்க. இளமை என்னது? இப்போ நம்ம இளமைங்கிறதே எப்போ அப்படிங்கிறதே கணக்கு பண்ணிங்கனாலே எதுனே நமக்கு தெரியாது. இப்போ முதல்ல எப்போலேருந்து எந்த டைப் பீரியட் இளமையான பீரியட் 33 வரைக்கும் வந்துட்டீங்களா நீங்கள்? இப்போ இளமைங்கிறத நாம வச்சுருக்கோம். அதெல்லாம் இளைய பிறகு 33 வயசுக்கு 16 30ங்கிறதே முதுமை தாங்க. முதுமகன் சொல்லிடுறாங்க. அது சரி. ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக நம்ம பேசுகிறோம். இப்போ ஃபிசிக்கலில் எது இளமை தான் இங்கே ஓடுகின்ற நிர்மை தானே கேள்வி. 16லேருந்து 25 என்ன பொறுத்தளவுக்கு அதான் 25க்கு மேலேயே முதுமகனுங்கிறது 30க்கு மேலே சொல்கிற முதுமகன். அதான் விடலை பருவம் 16, முதுமகன் 30, 33 வரைக்கும் எல்லாம் முதுமையில தான் இப்போ கல்யாணம். ஆமாம் 25ங்கிறது ஒரு லிமிட் என்ன பொறுத்தளவுக்கு. 25க்கு மேலே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் கல்யாணம் பண்ணிடுங்க. இல்லைங்க, நான் அதை பற்றியே பேசலைண்ணா. இந்த ஸ்கேல் இவர் ஓடுகின்ற நீர்மைன்னு சொல்கிற ஸ்கேலை சொல்கிறேண்ணா. வயசுன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கணும்ல. இல்லைங்க, ஏன் 25 வயசுக்கு மேலே உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப 32 வரை பல்லாம் வந்து மாட்ட வந்து ஆரம்பிச்சிடும். அது 19 வரைக்கும், 13லேருந்து 19 வரைக்கும். அதான் அதுதான சரியான குழந்தை உற்பத்திக்குரிய சரியான பருவம். அதுதாங்க அடுத்த சந்ததி உற்பத்தி பண்ணுறதுக்கு சரியான பருவம். அதுதான் 16லேருந்து 12 வயசுல தான் பிள்ளை கட்டி கொடுத்துருவாங்க. பெரிய பிள்ளையாவே மாப்பிள்ளை வீட்டில் தான் பெரிய பிள்ளை ஆகும். அது ஆமாம் முதல் சடங்கு. ஏன் மாமா வீட்டுக்கு ஏன் முக்கியத்துவம்னா மாமா வீட்டு தான் கல்யாணம் பண்ணி போயிருக்கும். அது அதான் மாமா வீட்டில் செய்கிறாங்க எல்லாத்தையும். இதுதான் சடங்கு. அது தெரியாமல் மாமா வீட்லேயும் செய்கிற இடத்துல நம்ம அனுப்பி கிடக்கிறோம். இப்போ அவ்வளோதான் பேசுகிறோம். விளங்குதுங்களா? இப்போது ஒரு ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே சரி. வேலை செஞ்சான், கஷ்டப்பட்டான், எங்கள் அப்பா மாரி வராது, சம்பாதிச்சுட்டார், பணம் வந்தான், அதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் வயசாகும் போது இவருக்கு மாத்திரை செலவு பண்ணுறதுக்கு வேறு நமக்கு ஒரு மாதம் 5000 தேவைப்படுது நமக்கு அப்படின்றோம் இல்லையா? அவர் கஷ்டப்பட்டு தான் நம்மளை உருவாக்கி 5000 சம்பாதிக்கிற அளவுக்கு வச்சிருக்காரு. அப்படிங்கிற புத்தி அப்போ இருக்காது. இவருக்கு வேறு மாதம் 5000 ஒதுக்க வேண்டியிருக்கு என்கின்ற எண்ணத்தை அப்போ நமக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் சில இடங்களில் பாருங்கள், வயசாகி தான் கல்யாணமே நடக்குது. இப்போ எனக்கே பாருங்கள் 31 வயசு தான் எனக்கு கல்யாணம். இப்போ என் பையனுக்கு 2-3 வயசு என்ன ஆகலைங்க. அதுக்குள்ளேயே நான் பாதி கிணத்துல நிற்கிறேன். நான் இப்போ எனக்கு என் பையனுக்கு 20 வயசு ஆகும்போது எனக்கு 52 வயசு ரிட்டையர்டு ஸ்டேட்டஸ் தான். தாண்டுற கிணத்துல காதல புரியல. எனக்கு புரியாது. என்ன சார் நிறுத்துறதுக்கா? ஏன் உங்க கவலையா இருக்கு. எது போகுது? பெண்களுக்கு சீக்கிரம் எடுத்துக்கிறீங்க. பெண்களுக்கு 35 வயசாக ஆகுது. ரொம்ப சிரமம் சார். குழந்தை பற்றி வளர்க்குறது சிரமம் ஆகிடுது. அதனால தான் முக்கியமாக ஏன் இப்போ நிறைய இந்த ஃபெர்டிலிட்டியில் ரேஞ்சு கரையாததுக்கு காரணமே வயசு தான். 25 வயசுங்கிறது முத்துன கேஸு தான். 25க்கு மேலேயே அதுக்கு பிறகு வந்து அந்த சத்துலாம் என்ன ஆகிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். உடம்புடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஒரு மாட்டை வாங்கும் பொழுது மாட்டுக்கே மதிப்பு முதல் ஈத்த 2ஆம் ஈத்தா தான். 3ஆம் ஈத்தனால கிழமாடு தான் மாடு வாங்கும் போது. ஆமாம். எத்தனை தடவை கண்ணு போட்டிருக்கு அதுதான் கணக்கே. பல்லு கூட 2வது 2 தடவை கண்ணு போட்டிருக்கான். 3ஆவது ஈத்தனால கிழமாடு தான் கணக்கு. ஏன்? அதோடைய இது குறைஞ்சி போச்சு. தான் உற்பத்தி திறன் குறைஞ்சிருச்சு. அப்போது சரியான காலகட்டம் 25க்குள்ளே தான். அதுதான் 30 வயசுங்கிறது பேரப்பிள்ளை தூக்கிடணும் சார். 30 வயசுல பேரப்பிள்ளை அல்லது குழந்தை பச்சை பிள்ளைய கட்டியாவது கொடுக்கணும். அதுதான் அந்த காலத்து மரபு. அந்த காலத்து மரபு அதுதான். அதுதான் இருந்து 35 வயசுல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு 12வது படிப்பு கல்யாணம் ஆனது. இப்போ அவங்களுக்கு அதிகபட்சம் 35 வயசு தான் இருக்கும். அவங்க பேரப்பிள்ளை தூக்கியாச்சு. இப்போ
2 பொண்ணுக்கு இப்போ பிள்ளையோட இருக்கா, 2 அவங்க பொண்ணு 2 பொண்ணு பிள்ளை கை குழந்தையா இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி 12 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் 12 படிக்கும்போது. அதுதான் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. குழந்தைங்களை வளர்க்கலாம், பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். இல்லை ஒரு செட்டில் லைஃப்பை செட்டில் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களை பார்த்துக்க, உங்கள் வாழ்க்கை நீ பார்த்துக்க சொல்லி நம்ம பாட்டுக்கு வேலையை ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? கடந்து வந்துடலாம். அவ்வளோதான் போயிடலாம். இது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ. ஏன்னா செட்டில் ஆகணும்னு அதான் உண்மை. இல்லை உண்மை சரி. தேடி நிலைக்கு பிறகு இந்த பாட்டை தொடர்ச்சியாக சிந்திப்போம்.